Hello, Louise. Welcome back to my channel, and thank you so much that if you're watching all of my videos, I'm really very happy for that. And in the video, one it's going to be part 3 of what and all I bought in 2025, and அதோட repurchasing நான் பண்ணுவேன் நான் மாட்டேனா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோஸ் அண்ட் கமெண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் மை வீடியோ அண்ட் எதை பற்றியாவது நான் பேசணும் நான் பேசாமல் விட்டுருந்தாலோ இல்லை ஏதாவது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொன்னால் தான் எனக்கு தெரியும் இஃப் இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் பார்ட் 1 நீங்கள் இந்த பார்ட் 3ல பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கின் கேர்லேயே நான் வந்து 2 விதமாக பிரேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் அதை நான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி இது பார்ட் 3 ஆஃப் மை வீடியோ. பட் இதில் வந்து நான் உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கேரை 2ஆக பிரித்து ஸ்கின் கேர் 1 நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் கொஞ்சம் லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர்னு 2 விதமாக நான் என்னோடய ப்ராடக்ட்ஸை பிரித்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் சம்மரில் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், சிலதை நான் வின்டரில் பண்ணுவேன். பட் அதில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ஸோ கம்ஃபர்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டாட் அண்ட் கீ இஸ் மை கம்ஃபர்ட். சம்டைம்ஸ் இஃப் ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஷுட் பை, ஃபேஸ் வாஷ் தீந்துடுச்சு, இப்போ நான் என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல, விச் ஒன் டிட் குட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிற டைமில் டாட் அண்ட் கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவரை நான் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஃபேஸ் வாஷ் 220 rupees தான் இருக்கும். ஸோ அப்படி நான் வாங்கினது தான் இந்த மேங்கோ. ஆக்சுவலி இந்த டீடான் அப்படின்றத பார்த்து மயங்கி தான் நான் வாங்கினேன். இது எனக்கு டீடான்லாம் பண்ணலை, பட் நார்மலாக ஒரு கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்கும், ஒரு கிளென்ஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருந்தது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வரும் கீகா அப்படின்னு போட்டிருக்கோம், இதில் அந்த ஒரு ப்ளூ கலர் வரும் செரமைடுன்னு போட்டிருக்கோம், அண்ட் இதில் ஒரு பிங்க் கலர் வரும் வாட்டர்மெலான் ஃப்ளேவரில் இருக்கும். இதில் கொஞ்சம் மீதி இருக்குது, நான் இதில் மீதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ளம்மோட நயாசினமைட் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிள் பிரைட் ஃபேஸ் வாஷ். இது எதுவும் பெருசாக எனக்கு பண்ணலை, நான் இதை வாங்கி யூஸ் பண்ணேன். ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ், பிரைட்டன் சாஃப்டன் ஸ்கின் எதுவுமே பண்ணலை. ஐம் நாட் கோயிங் டு பை திஸ் அகெயின். இதோட சீரமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. ஐம் வெரி அன்ஹாப்பி. ஸோ ஐம் நாட் கோயிங் டு பை இட் அகெயின். அண்ட் இந்த பாண்ட்ஸில் வந்து ஆக்சுவலி என்னென்னா இது வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது அந்த பேக்கே. ஆக்சுவலி இது வந்து ஏதோ ஆக்டிவேட்டட் சார்கோல், இது வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். நான் என்னோட காலேஜ் படிக்கும்போது லைக் ஐம் சேயிங் நான் அப்போதுலேருந்தே அப்படி தான் ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லை 2 ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப மூஞ்சி ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா நான் இதை அன்றைக்கி யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எப்படின்னா ஹேர் பாத் எடுத்துகிட்டு ஒரு 4 days விட்டுட்டு நான் குளிக்கலை, ஹேர் பாத் எடுக்கலை, வெறும் பாடி மட்டும் தான் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபேஸ் வந்து இந்த இடம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ரொம்ப பிளாக்காக தெரியுவேன் நான். ஸோ அந்த டைமில் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் நான் இதை யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ரேராக தான். நான் இப்போ சொன்ன சுச்சுவேஷன் இருக்குது, அப்போ மட்டும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் நான் கண்டுபிடிச்சேன், அதுதான் இது. இந்த டெர்மாகோவோட 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ். இது வந்து க்ரெம் மாதிரி இருக்கும், இதோட டெக்ஸ்டர் வந்து க்ரீம் மாதிரி இருக்கும், ஜெல் மாதிரி இருக்காது. ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல பிரைட்டாக ஆக்கும் ஃபேஸை, செம்ம பிரைட்டாக ஆக்கும், பயங்கர க்ளீனாக ஆக்கும், ஒரு மாதிரி ஸ்குவீக்கி க்ளீன். தரையெல்லாம் தொடச்சிட்டு தரையில் எப்படி பண்ணோன்னா அப்படி சவுண்ட் வரும், அந்த மாதிரி மூஞ்சை கழுவிட்டு மூஞ்சி இப்படி தொட்டேன்னா அப்படியே தடுக்கும், ஃபேஸை அப்படியே தடுக்கும், க்ளீனாக போகும். ஐ மீன் மழைன்னு போகாது, ஒரு மாதிரி இப்படி தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. லைக் ஐ செட், வீடு நல்லா தொடச்சிட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா தடுக்கும்ல, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இது வந்து நான் தான் சொன்னேன்ல அந்த சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன்ட்டு, அதை நான் இப்போ நிறுத்திட்டேன். அதுக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னும் கூடி கொஞ்சம் மீதி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ யா,
பெஸ்ட் ஆல்டர்னேட் ஃபார் திஸ் ஒன். ஆக்சுவலி இது உங்களுக்கு எதுவும் பண்ணுச்சா பண்ணலையான்லாம் தெரியல எனக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு 1% கோஜிக் ஆசிட், நயசனமைட், ஆல்ஃபா-பட்டின் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன். நிஜமாவே இது நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு பிம்பிள் வந்துட்டு போன பிறகு குட்டி குட்டி பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி டேர்ன் ஆகிடும் இல்லையா, அது எல்லாமே இதில் நல்லாவே க்யூர் ஆச்சு. ஐம் வெரி ஹாப்பி வித் திஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுவேன். அதனால இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதோட நான் நிறைய யூஸ் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் என்னோட ஃபேஸ் வாஷ் வீடியோவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஹைஃபனோட வந்து ஆயில் கண்ட்ரோல் டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் கிளென்சர். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது பெருசாக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிரைட்டன் பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்குது. எக்ஸ்ஃபோலியேட்டிங்லாம் பண்ணுச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்கின் கொஞ்சம் பிரைட் ஆச்சு. ஸோ இதில் டெம்ப்ட் ஆகி நான் வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் தான் ஹைஃபனில். இதுவும் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு விதமான ஃபேஸ் வாஷ். இது என்ன அப்படின்னா, ரைஸ் வாட்டர் பிரைட்டனிங் டெய்லி கிளென்சர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும் ஃபேஸ் வாஷ் வர்றது. இது கிளியர் ஃபேஸ் வாஷ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து எப்படின்னா, இது நான் வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணேன், இது நைட்டில் யூஸ் பண்ணுவேன். நைட்டில் யூஸ் பண்ணால் அதை நான் மார்னிங்கில் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்படி தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இது செகண்ட் பாட்டில். ஆல்ரெடி ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி காலி ஆயிடுச்சு, தூக்கி போட்டேன். இது 2வது பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இதை வாங்கினேன். இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வாங்குவேன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. பிகாஸ் இதை நான் வந்து மோஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ் வாஷோட நான் பேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதனால எனக்கு எந்த ஒரு அலர்ஜிஸ் எதுவுமே வரலை. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ வில் பை திஸ் ஃபார் ஷுர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 299 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ காட் இட் லெஸர் தென் தட். நான் அதோட எம்ஆர்பிக்கு நான் வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து இதில் இல்லை. ஆக்சுவலி இங்கே இருக்குது, பட் அது அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் இல்லை. பட் இதில் வந்து கிளியராகவே இருக்கிறதுனால சொன்னேன். மேபி இதுவும் அரௌண்ட் சேம் காஸ்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இதை நான் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன மாரி இந்த வின்டர்ல வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த லிப்ஸ்க்கு பக்கத்துல அண்ட் நோஸ்க்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் வந்து சிவியர் ட்ரைனஸ் மாரி வந்தது. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இந்த AHA க்ளோ அட்வான்ஸ் ஃபேஸ் வாஷ். இதில் வந்து நிறைய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையிங்காக இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப டல்லாக இருந்தது. அண்ட் என்னமோ ஒரு ஃபீலிங் இருந்தது என்னோட ஃபேஸில். ஸோ அப்போது இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான விருப்பமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கினேன். இது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். இட் இஸ் 565 rupees ஃபார் அ ஃபேஸ் வாஷ் ஆஃப் 100 ml. இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் ஜெல். இதில் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். குட்டி குட்டியாக வந்து கலராக ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஐ ஹோப் யூ கேன் see. எஸ், அதெல்லாம் வந்து கையில் போட்டுட்டு நான் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஃபேஸ் வாஷாக நான் வந்து யூஸ் பண்ணேன். இதையுமே நான் தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். இதை மட்டும் போட மாட்டேன். இதை மார்னிங் போட்டு நான் வாஷ் பண்ணுறேன்னா மேபி ஈவினிங்க்கு வேறு ஒரு ஃபேஸ் வாஷ், நைட்டுக்கு வேறு ஒரு ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இட்ஸ் ஜஸ்ட் அ க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எதுவுமே கிடையாது. அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணுறதுல மேபி ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஆர் ஒரு கோஜிக் ஆசிட் ஏதாவது இருக்கும். நைட் யூஸ் பண்ணுறது ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷாக இருக்கும். மேபி அதில் வெறும் நயசினமைட் மட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே என்னோட ஃபேவரட். இதில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. இதில் வந்து நான் ஃபோம்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதனால நான் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுவுமே குவைட் நைஸ். அண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்குது. மெட்ப்ளஸில் வாங்கினனால எனக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சது. ஒரு 500 rupeesக்குள்ளே தான் இருந்தது. அண்ட் ஐ லைக் இட் வெரி மச். ஸோ இதையும் நான் வாங்குவேன். மேபி நெக்ஸ்ட் வின்டர்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபேஸ் வாஷில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் இது. அண்ட் அடுத்த பாட்டிலும் நான் வாங்க போகிறேன். நான் பார்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு காம்போவாக வாங்கினா ஆஃபர் இருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் என்ன ப்ராடக்ட்னா இதுதான். இது காலி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நான் தண்ணி ஊற்றி வெளியில் எடுத்து காலி பண்ணிட்டேன். இதில்
இதுல கொஞ்சம் இருக்கு. இதுல கொஞ்சம் இல்ல நெறையவே இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ரான் அண்ட் பப்பாயா க்ளோ பிரைட் ஃபேஸ் வாஷ் என்ஹான்சஸ் க்ளோ, பிரைட்டன்ஸ் ஸ்கின் 2மே பண்ணுச்சு. நல்ல ஒரு க்ளோவும் வந்தது, ஒரு பிரைட்டனும் வந்தது. இத போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நோஸ் பயங்கர கிளியரா ஒரு ஷைன் தெரியுதுல்ல, இதுலருந்து வந்த ஷைன் தான். இன்னைக்கு நான் என் ஃபேஸ்ல எதுவுமே போடவே இல்ல. நோ மேக்கப், நோ ஃபவுண்டேஷன், நத்திங் எதுவுமே போடல. ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் மட்டும் தான் போட்டிருக்கேன். ப்ளம் இதே மாதிரி நீங்க உங்களோட எல்லா ஃபார்முலாவுமே ஒரு ரீசனபிளாவும், ஒரு நல்லதாவும், ஒரு நல்ல ப்ராடக்ட்டாவும் குடுங்க. பிகாஸ் இது சுத்த வேஸ்ட். எனக்கு இது ஒண்ணுமே பண்ணல. மேபி இதுல சிம்ப்ளி பிரைட்டன் போட்டிருக்கல. இந்த சிம்பிள் தான் போல இந்த ஃபேஸ் வாஷ் அந்த மாரி தான் இருந்தது. பட் இது இட்ஸ் அ வண்டர். இட்ஸ் லைக் அ வெரி, வெரி, வெரி நைஸ் வண்டர். ஸ்மெல்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸ்மெல்ஸ் லைக் பாதாம் மில்க். எஸ். ஆச்சி பாதாம் மில்க் பவுடர் அந்த மாதிரி ஒரு வாசனை. மேபி அது சாஃப்ரான்னால இருக்கலாம். இது ஒரு கிளியரான ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ் தான். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன், இஃப் யூ ஹேவ் அ ஆயிலி ஸ்கின் லைக் மீ, யூ கேன் ட்ரை திஸ். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தா டோன்ட் ட்ரை திஸ். பிகாஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்லி ட்ரை. ஆயிலே இருக்காது மூஞ்சில. இங்க மட்டும் உங்களுக்கு ஒரு ஷைன் இருக்கும். அண்ட் ஹை பாயிண்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ஷைன் இருக்கும். பட் கம்ப்ளீட்டா ஆயில ரிமூவ் பண்ணிடும். கிளியரா இருக்கும் ஸ்கின். இப்போ இருக்கிறதுல எனக்கு அந்த மாதிரி இருக்கும். ஐ ஹேவ் நாட் அப்ளைட் எனிதிங். ஜஸ்ட் திஸ் ஃபேஸ் வாஷ் இஸ் தேர் ஆன் மை ஃபேஸ். ஐ மீன் கழுவிட்டேன். பட் இதுதான் போட்டு கழுவுனேன். யா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எவர் யூத் நேச்சுரல் இது வந்து ஹைட்ரேட்டிங் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் வால்நட் ஆப்ரிகாட் ஸ்க்ரப். இதை நான் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இது நான் எவ்ரி யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்னைக்கு நான் ஹேர் பாத் எடுக்கிறேனோ அன்னைக்கு மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ஷ் ப்ராடக்ட். இதை வந்து நான் ஜஸ்ட் இவ்வளோண்டு ஒரு குட்டி பட்டாணி சைஸ் அமௌண்ட் எடுத்து என்னோட ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுவேன். அதுவும் சீக்ஸ்லலாம் பண்ண மாட்டேன். மை நோஸ், மை ஃபோர்ஹெட் அண்ட் இங்கே அண்ட் கொஞ்சம் கையில் இந்த க்ரீம் மட்டும் இருக்கும்ல, மிச்சம் இருக்கிறது அதை மட்டும் லைட்டாக இங்கே பண்ணுவேன். இந்த கார்னர்ஸ் அண்ட் இந்த ஏரியாஸில் பண்ணுவேன். பிகாஸ் அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதனோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நான் ஸ்க்ரப்க்கு யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ராடக்ட் ஃபார் அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபார் ஃபேஸ். டெஃபினட்டாக நெக்லையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஆன் மை ஃபேஸ், ஸ்மால் அமௌண்ட் அண்டர் ஆர்ம்ஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆன் மை நெக். அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஹார்ஷ் ப்ராடக்ட். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப அதிகமாக நல்லா ஸ்க்ரப் பண்ணுதுன்னு நிறைய போட்டு ஸ்க்ரப் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிங்கன்னா சுத்த வேஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் இட் வெரி கேர்ஃபுல்லி. நிறைய போட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஸ்கின்ன்றது ரொம்ப ஒரு ஜென்டலான ஒரு சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இதை ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்ச்சிங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் மாதிரி வந்துடும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க தயவு செய்து இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ஷான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் ஒரு ரெட்டாக அண்ட் அலர்ஜிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் யூஸ் if you have a sensitive skin, இது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. That's best. Clear skin இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணாதீங்க. If you have a clear skin, you have nothing to do with this. உங்களுக்கு நிறைய black heads, white heads இருக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ரிக்ரெட் பண்ண 2 ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் ஒன்று வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க். ஆக்சுவலி இது இனிஷியல் ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ணும்போது என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பிகாஸ் இது எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு பிரைட்டன் பண்ணலை, ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கல. இது எதுக்கு நான் இதை வாங்கினேன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து எனக்கு இதை காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை வந்து ஒரு அண்டர் ஆர்ம் மாஸ்காக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நெக்கில் சும்மா மாஸ்காக யூஸ் பண்ணுறேன். இல்லை காலி பண்ணுறதுக்காக மூஞ்சிலையும் மாஸ்காக யூஸ் பண்ணுறேன். பட் இது ஒன்றுமே பண்ணலை. இட்ஸ் நாட் பிரைட்டனிங், இட்ஸ் நாட் டூயிங் எனி ஆஃப் இட்ஸ் ஜாப். ஸோ பில்கிரம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியே கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுலேருந்து நான் பெனிஃபிட் ஆகவே இல்லை. கண்டிப்பாக நான் அதை திருப்பி நான் வாங்க போகிறது கிடையாது. வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபேஸ் மாஸ்க் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுவுமே பண்ணல. ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நத்திங் டு டாக் அபவுட் திஸ். நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் டைமுமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இதில் ஒரு சேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அது நான் இதில் பார்க்கல. ஸோ I'm not happy with this product. So I'm not going to buy it. And நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் நான் ஏண்டா வாங்கினேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இது.
இது உங்க யாருக்காச்சும் வொர்க் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது இத யூஸ் பண்ணி உங்களுக்கு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பட் எனக்கு இது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சி கழுவுனா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்தது. பட் இது நான் என்னோட பிரதருக்கு போட்டு விட்டேன். அவங்க வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பான ஒரு பெர்சன் தான். போட்டு கொஞ்ச நேரத்துல இங்கலாம் ஒரு மாதிரி ரெட்டா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது மேபி இதனால இருக்கலாம். பட் இவங்களோட பேக்கேஜிங், இவங்க குடுத்திருக்க அந்த ஒரு பிரஷ் இது எல்லாமே ஐ மீன் ஒரு ஸ்பூலி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேக் பாருங்களேன். ஆக்சுவலி இது காலி ஆயிடுச்சுன்னா, நான் இத வாஷ் பண்ணி இத எடுத்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இந்த பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிரிட்டியா இருக்கு. Instagramல ரொம்ப டெம்ப்ட் ஆகி, ஐயோ! இத வாங்கணுமே, வாங்கணுமே ஆட் வந்துட்டே இருக்கே, எப்படி இருக்குன்னு பார்க்கணுமேன்னு வாங்கி ரிக்ரெட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் அது. பட் the பேக்கேஜ் இஸ் சோ நைஸ். ஸோ இத இப்படி ஓப்பன் பண்ணா, இதுல ஒரு ஸ்பூலி குடுத்துருக்காங்க. இதுல வந்து சாரி. இதுல வந்து நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இத ஓப்பன் பண்ணா, இதுக்குள்ள இது இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி இது நான் ஒரு இதோட ஸ்மெல் நல்லா இருக்கு. இது மூஞ்சில போட்டா ஒரு மாரி கூலிங்கா இருக்கு. எல்லாமே ஓகே தான். பட் இது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு தெரியல. இது என்ன பண்ணுச்சுன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. ஸோ இது நான் திருப்பி வாங்க போறதில்ல. பட் இதுல இன்னொரு ஒரு கலர் விட்டுருக்கான். ஒரு பிங்க் கலர்ல. அத பத்தி நான் என்னன்றத பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இது நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இது பெனிஃபிஷியலா இருந்ததுன்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுப்பேன். ஏன் எனக்கு இது வொர்க் ஆகல. இதுல ரெடியூசஸ் பிளாக் ஹெட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்பலாம் எனக்கு எதுவுமே பண்ண மாரியே ஒரு ஃபீலிங்கே எனக்கு இல்ல. பட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு டிக்லிங் சென்சேஷன் மூஞ்செல்லாம் லைட்டா ஒரு மாரி அ கூசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது ஒண்ணு இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு மின்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஃபேஸ் ஒரு மாரி பிரைட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த ஹிமாலயால ஒரு ஃபேஸ் வாஷ் வரும்ல, நீம் ஃபேஸ் வாஷ் அந்த மாரி தான் இருந்தது. இது மூஞ்சில போடுறதுக்கு. மத்தபடி இது வேற எதுவுமே எனக்கு பண்ணவே இல்ல. ஸோ இதோட இந்த பார்ட் 3 வீடியோ முடியுது. பார்ட் 4ல இதோட கன்டினியூவேஷன் ஆஃப் ஸ்கின் கேர் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ அந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோல கொஞ்சம் நியூவா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டும் ஒண்ணு அதுல இருக்கு. ஸோ மேபி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோஸ பார்க்கறதுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுல ஏதாச்சும் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி, நீங்க ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிக்கலையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.